பாண்டியன் ஸ்டோர்ஸ் பார்ட் 2ல வந்து ஒரு ஜோடி ஒன்று இருந்தாங்க. அவங்க சீன் வந்தாலே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சேனல் வந்து சேஞ்ச் பண்ணாம இருப்பாங்க. அந்த அளவுக்கு உட்கார வச்ச ஜோடி தான் ஸ்டாலின் முத்து, நிரோஷா ஜோடி. இப்போ எகைன் ஒரே சீரியல் வந்து வரப்போறாங்களா அப்படின்றது உண்மையா இல்ல இன்னொரு பெரிய ட்விஸ்டா அப்படின்றது தெரியல. பாண்டியன் ஸ்டோர்ஸ் பார்ட் 2 பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும். இந்த ஜோடி வந்து ஸ்கிரீன்ல வந்தாலே டயலாக் இல்லாமலே வந்து ஃபீல் வரும். அப்படிப்பட்ட முத்துவும் சரி நிரோஷாவும் இப்போ புது சீரியல் வந்து ஜோடி சேராங்கன்னு சொன்னா ஃபேன்ஸ் வந்து எக்ஸைட் ஆகாம இருப்பாங்களா என்ன? பிரைம் டைம் இல்ல, ஸ்டோரி டீடைல்ஸ் இல்ல, ஒஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூட இல்ல. ஆனா ஸ்மால் ஸ்கிரீன்ல இப்போ ஒரே ஒரு பேச்சு தான் வந்து போயிட்டு இருக்கு. ஸ்டாலின் முத்து, நிரோஷா எகைன் வந்து ஜோடி சேராங்க அப்படின்னு சொல்றேன். இந்த அப்டேட் வந்து எவ்வளவு உண்மை இருக்கு அப்படின்னு தெரியுமா? ஓவர் ஆக்டிங் இல்ல, ஆர்டிஃபிஷியல் ரொமான்ஸ் இல்ல, நம்ம வீட்ல வந்து ஜோடி மாதிரி ஃபீல் தர நடிப்பு தான் இருக்கு அவங்க ரெண்டு பேத்துக்கிட்டயுமே. அதனால தான் ஸ்டாலின் முத்து, நிரோஷா ஜோடி எகைன் வந்து இணையறதுன்ற இன்ஃபர்மேஷன் இப்போ ஸ்மால் ஸ்கிரீன்ல வந்து சூடாகிட்டு இருக்கு. இந்த ஜோடி இருந்தா எந்த சீரியலா இருந்தாலுமே வந்து பார்க்க தோணும். பாண்டியன் ஸ்டோர்ஸ் பாத்தீங்கன்னா மக்களோட மனசு வந்து கொள்ளை அடிச்ச ஸ்டாலின் முத்து, நிரோஷா புது சீரியல்ல வராங்கன்னு சொல்றாங்க. இதை பத்தி நம்ம டீடைல்டா பார்ப்போம். விஜய் டிவி சீரியல்னாலே பார்த்தீங்கன்னா குடும்ப உணர்ச்சி, உறவுகளோட நெளிவு சுழிவு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நடக்கிற மாதிரி சீன்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். அந்த வரிசையில் இருக்கிற சீரியல் தான் பாண்டியன் ஸ்டோர்ஸ் பார்ட் 2. இந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா முத்து அண்ட் நிரோஷா ஜோடி வந்து பார்த்தாலே இந்த ஜோடி ஸ்க்ரீனில் நல்லாவே வந்து செட் ஆகுதுன்னு தான் சொல்ல தோணும். குடும்ப சென்டிமெண்ட், அண்ணன் தங்கச்சி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உறவு எல்லாத்தையுமே வந்து இயல்பாக கொண்டுட்டு வர நடிப்பால இந்த ஜோடி ஃபேன்ஸ் கிட்ட வந்து நல்லா வந்து ரீச் ஆயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு செகண்ட் பார்ட் இன்னும் பெரிய ஹிட் ஆகலனாலுமே ஒரு விஷயம் மட்டும் எல்லாருமே வந்து ஒத்துக்கிறாங்க. ஸ்டாலின் முத்து, நிரோஷா ஜோடி கெமிஸ்ட்ரி வந்து சூப்பராக இருக்கு. இதுல இந்த ஜோடியோட நடிப்பு பார்த்தீங்கன்னா தனியாக வந்து பேசப்படுற விஷயம் வந்து மாறி இருக்கு. அவங்க ரெண்டு பேருமே ஸ்க்ரீன்ல பார்த்தாலே இது ரொம்ப இருக்கும் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு ஃபீல் ஒன்று வரும். அவங்க வந்து ஓவரா வந்து ஆக்டிங் எல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. ஓவரா பேசுற டயலாக் எல்லாம் எதுவுமே இருக்காது. ஆனா இம்பாக்ட் பாத்தீங்கன்னா ஹெவியா வந்து இருக்கு. முத்து பாத்தீங்கன்னா அவரோட நடிப்பு வந்து ரொம்ப சப்டலா வந்து இருக்கு. சத்தமா கத்தியோ பெரிய டயலாக் டெலிவரி இல்லாமலே ஒரே ஒரு பார்வை, ஒரே ஒரு பாஸ்லயே பாத்தீங்கன்னா சீனே வந்து கேரி பண்ணிடுவார். நிரோஷா பாத்தீங்கன்னா அவங்க வந்து இமோஷனல் சீன்ல தான் வந்து ஷைன் ஆகுறாங்க. அழுகை, கோபம், அமைதி அப்படின்னு எல்லாத்தையுமே நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி கொண்டுட்டு வந்துருவாங்க. அதனாலதான் இந்த ஜோடி வந்து சீரியல் கப்பலா மட்டும் இல்லாம ரிலேட்டபிள் கப்பலா வந்து நம்ம மனசுல வந்து பதிச்சிட்டாங்க. அப்பதான் வந்து கிளம்புது இந்த இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்டும். இந்த சூழ்நிலையில் தான் ஸ்மால் ஸ்கிரீன் சர்க்கிள் வந்து சூப்பரான கிசு கிசு வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸ்டாலின் முத்து, நிரோஷா எகைன் ஜோடி சேர்ந்து ஒரு புதிய சீரியல் வந்து நடிக்க போறாங்களா? அதுவும் விஜய் டிவிலேயே. இது கேட்ட உடனே ஃபேன்ஸ் சொல்ற ஒரே விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எந்த சீரியலா இருந்தாலும் பரவாயில்ல இந்த ஜோடி இருந்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து இருக்குது. இந்த புது சீரியல் கூட விஜய் டிவிலேயே வந்து டெலிகாஸ்ட் ஆகும் அப்படின்னு இன்ஃபர்மேஷன் வந்து லீக் ஆயிருக்கலாம். ஆனா இது ஒரு பிரைம் டைம் இல்லாம நான் பிரைம் டைம் ஸ்லாட்டா வரும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது ஈவினிங் வந்து லேட்டா இல்லாம டே ஆர் ஈவினிங் டைம்ல ஏர்லி ஸ்லாட்ல வந்து வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஃபேன்ஸ் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, டைம் எல்லாம் ஒன்றும் மேட்டர் கிடையாது, கண்டென்ட் பிளஸ் கெமிஸ்ட்ரி இருந்தா மட்டுமே போதும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே ஒரு நல்ல கதை இருந்தா நான் பிரைம் டைம்ல கூட பிரைம் லெவல் வந்து ரீச் வாங்கின சீரியல் வந்து நிறைய வந்து இருக்கு. இந்த புது சீரியலோட கதை என்ன, ரோல் எப்படி, இப்போதைக்கு இந்த புது சீரியல் பத்தி ஃபுல் டீடைல்ஸ் எதுவுமே வந்து ஒஃபிஷியலா வந்து ரிலீஸ் ஆகல. பியூர் ஃபேமிலி டிராமாவா இல்ல ரொமான்ஸ் கலந்த லைட் என்டர்டைன்மெண்டா வந்து இருக்குமா, ரெண்டு பேரும் எகைன் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து நடிப்பாங்களா இல்ல வேற மாதிரி வந்து கேரக்டரா வருவாங்களா, இதெல்லாமே இன்னும் வந்து சஸ்பென்ஸா தான் வந்து இருக்குது. அதனால தான் கியூரியாசிட்டி பாத்தீங்கன்னா டபுளா வந்து இருக்குது. என்னதான் இருந்தாலுமே பாண்டியன் ஸ்டோர்ஸ் பார்ட் 2ல இவங்க காட்டின கெமிஸ்ட்ரி பார்த்த ஃபேன்ஸ் எல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, எப்படி இருந்தாலும் இந்த ஜோடி இருந்தா பாக்குற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு இப்பவே இந்த எக்ஸைட்மெண்டா வந்திருக்காங்க. ஏன் இந்த ஜோடி இவ்வளவு வந்து பேசப்படுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முத்துவோட இயல்பான ஆக்டிங், அதே மாதிரி நிரோஷாவோட பாத்தீங்கன்னா இமோஷனலான சீன்ஸ் வந்து இந்த காம்பினேஷன் தான் இவங்க ரெண்டு பேருமே வந்து தனியா வந்து ஐடென்டிஃபை பண்ற மாதிரி வந்து இருக்குது. ஓவர் ஆக்டிங் இல்லாம வீட்ல நடக்கிற மாதிரி இயல்பா வந்து நடிக்கிறது தான் இவங்களோட பலமே. அதனால தான் இந்த ஜோடி அகைன் வந்து ஜாயின் ஆயிருக்காங்க அப்படின்னு இன்ஃபர்மேஷன் வந்த உடனே ஸ்மால் ஸ்கிரீன் ஃபேன்ஸ் மத்தியில ஹாட் டாபிக்கா வந்து இருக்கு. ஃபேன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, பாண்டியன் ஸ்டோர்ஸ் பார்ட் 2ல இவங்க சீன்ஸ் வந்து நல்லா வரும்போது டிஆர்பி கூட வந்து சப்போர்ட் பண்ணுது. அதனால இந்த புது சீரியல் வந்து சரியான ஸ்கிரிப்ட், நல்ல ரைட்டிங், ஸ்ட்ராங் இமோஷன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா விஜய் டிவிக்கு இன்னொரு ஸ்டெடி ஹிட் கிடைக்க வந்து சான்ஸ் அதிகமா வந்து இருக்கு. ரெண்டு பேருமே வந்து எகைன் ஒரே சீரியல் வந்து பார்க்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ண ஃபேன்ஸ்க்கு இப்போ கொடுத்த ஒரு குட் நியூஸ் அப்டேட் தான் வந்து இது. மொத்தத்துல பார்த்தா ஸ்டாலின் முத்து, நிரோஷா ஜோடி எகைன் வந்து கனெக்ட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்ற விஷயம் ஸ்மால் ஸ்கிரீன் வட்டாரத்துல இப்போ ஹாட் டாபிக்கா வந்து மாறி இருக்கு. இனி எல்லாருமே வந்து வெயிட் பண்றது ஒண்ணே ஒன்று தான். இனி சேனல் தரப்புல இருந்து ஒஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வரப்போகுது, புது சீரியல் லான்ச் டேட் எப்போ அப்படின்றது தான் எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இந்த ஹைப் எல்லாமே வந்து ரியாலிட்டி வந்து மாறப்போகுது. ஒஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் வரல, கதை என்னன்னு யாருக்குமே தெரியல. ஆனா ஒரே ஒரு கேள்வி தான் இப்போ எல்லாரோட மனசுலயும், முத்து அண்ட் நிரோஷா எகைன் ஜோடி சேர்ற அந்த நாள் எப்போ, பாண்டியன் ஸ்டோர்ஸ் பார்ட் 2ல இந்த ஜோடி கொடுத்த ஃபீல், அந்த ஃபீல் எகைன் ஒரு புது சீரியல் வந்துச்சுன்னா ஸ்கிரீன்ல மட்டும் இல்ல நம்ம மனசுலயும் எகைன் அதே இமோஷன் திரும்ப வரும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ஜோடியா எகைன் ஹஸ்பண்ட் வைஃப் ரோல்ல வந்து பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா இல்ல கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் கேரக்டர் வந்து பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற உங்க ஒப்பீனியன் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பஸ் வந்து இன்னும் பெருசா வந்து போகும். நான் பிரைம் டைமா இருந்தாலும் கண்டென்ட் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா இந்த ஜோடி இன்னொரு ஹிஸ்டரி வந்து கிரியேட் பண்ண சான்ஸ் இருக்கு. அந்த மொமெண்ட் வரைக்கும் ஒஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்க்கு வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். முத்து நிரோஷா ஜோடி எகைன் இணையற அந்த நாளுக்காக நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணலாம். இந்த வீடியோ பத்தின உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you all in the next video.